உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்த அட்ராக்ட் பண்ண ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு மெத்தட் ஆர் டெக்னிக் இருந்தாலும் என் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா என்கிட்ட என்ன மாற்றிக்கணும், நான் எப்படி இருந்தால் என் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், என்கிட்ட என்ன ஸ்டெப் எடுத்தால் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கான வீடியோ தான் இது. ஹே கைஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப குயிக்காக நடக்க வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொல்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், குயிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. எப்போவுமே நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அதை தான் தேடி தேடி போவோமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றுக்கு நன்றியோட ஒரு கிரேட்ஃபுல்லோட என்றைக்குமே இருக்கிறதே இல்லை. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நம்ம தாங்கிறதுக்கு, அதை சமாளிக்கிறதுக்கான சக்தியை கொடுத்ததுக்கே பெரிய கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோம், அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி நம்மக்கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதை தேடி தேடி தேங்க் பண்ணாலே நம்மக்கிட்ட இல்லாத விஷயம்லாம் தானாகவே வர ஆரம்பிக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்க்கு போகணுன்னு ஆசை, ஆனால் இப்போது ஏதோ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஜாபே உங்களுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கும்போதே நம்ம போகணும்னு நினைக்கிற அந்த நல்ல ஜாப் எப்படி கிடைக்கும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜாபுமே கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு நல்ல ஜாப்க்கு போகணுன்றது நம்மளோட மைண்ட் செட், ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குது, அதுவே பெரிய கிரேட்ஃபுல் தானே. அதுக்கே நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஜாபுமே கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ இந்த ஜாபில் இருந்துட்டு இதில் சேலரி வாங்குவீங்க, அந்த சேலரியை வச்சு எவ்வளவோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அந்த மணி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கே நம்ம பெரிய தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற ஒரு ஜாபுக்கு ரொம்ப குயிக்கான அந்த ஜாப்க்கு நம்ம போக முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும். ரெண்டாவது, சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கீங்க, ஓடிட்டுருக்கும்போது உங்கள் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறீங்க, கை கால்லாம் சிரைச்சிடுச்சு. முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லில் மோதி இருந்தால் உங்கள் கையோ காலோ தலையோ உடஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஐயோ, அந்த கல்லில் மோதி இருந்தால் என் மண்டை அப்படியே சதறி இருக்கும், அவ்வளோதான், என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு, அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியுமா? நல்ல வேலை தப்பிச்சோம், பக்கத்தில் இவ்வளோ பெரிய கல் இருக்குது, கல்லில் மோதாமல் கை காலில் சின்ன காயத்தோட தப்பிச்சது பெரிய விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கீழே விழுந்ததை போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் விழுந்ததை வச்சு சொல்கிறேன். வேறு என்ன பேட் திங் நடந்தாலுமே நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு வேகமாக போய் பக்கத்தில் யாராவது இருந்தால் பக்கத்தில் சொல்லுவோம். இல்லை ரிலேட்டிவ் யாராவது இருந்தால் ரிலேட்டிவ்க்கு இப்படி ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு புலம்பி தள்ளுறது. இதுவே ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? இல்லை ஃபோன் பண்ணி யார்கிட்டையாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு யார்கிட்டையாவது சொல்லியிருப்பீங்களா? நம்ம பேடாக நடக்கும்போது தான் அந்த விஷயத்த சொல்லி 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 அதுக்கான அந்த விஷயத்த பவர் ஏற்றி விடுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. எந்த சுச்சுவேஷனாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதில் இருக்க என்ன நல்ல விஷயம், சின்ன நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த சின்ன நல்ல விஷயத்த பாருங்கள். இப்படி நீங்கள் பார்க்க பழகும்போது தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். மூணாவது, அஃபர்மேஷன், அதாவது நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது. பாசிட்டிவான வேர்ட்ஸில் நம்ம பேசி பழகணும். சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி நல்ல நல்ல வேர்ட்ஸை நம்ம பேச்சு வழக்கில் நிறைய சேர்த்துக்கணும். பாசிட்டிவான அஃபர்மேஷன் நிறைய கேளுங்க. இது எல்லாமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, எப்போல்லாம் நெகட்டிவாக ஃபீல் ஆகுதோ, மனுஷங்களில் நெகட்டிவ் தாட்ஸ் வராதவங்க யாருமே இருக்க முடியாது. எப்போ நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எப்போ டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அந்த தாட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனது தான் உங்களுக்கு வெளியே வந்துட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க சுச்சுவேஷன், எந்த சுச்சுவேஷன், ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, அதை எப்போயாவது அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா
உங்கள் சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆனது தான் வெளியே வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸை பற்றியே திங்க் பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடாமல் நான் சொல்கிற மாதிரி அதை போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. எப்படி அப்படின்னா, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், நான் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கேன், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, நான் என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன். இப்படி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, பணம் தேவையோ, கார் தேவையோ, அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. நெகட்டிவான தாட்ஸ் நீங்கள் டவுன் ஆகும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸை போட்டு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். 4வது, அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறது. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசுகிறது ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்க கேரக்டர் அதுதான். அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது, எந்த இதுவுமே தெரியாது. பட் நமக்கு தெரியும்ல, நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், எந்த மாதிரி இருக்கும்னு. நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம எப்படி இருந்தால் நம்ம லைஃப்க்கு தேவையானதை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இப்போ உங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்கள் வீட்டில் ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு மாமியாவாக இருக்கலாம், ஒரு நாத்தனார், யாரோ ஒருத்தவங்களாம் இருக்கலாம். அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்குது, அவங்க உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை அவங்கள பற்றியே குறை சொல்கிறது, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விடுங்க. அவங்களோட குணம் அதுதான். அவங்க பேசிட்டு போட்டோம், உங்களை பற்றி பேசுகிறாங்களா, பேசிட்டு போட்டோம், அதனால என்ன பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் குறை சொல்லாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி சொல்ல அவங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைனிங்கை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விடுங்க. 5th ஒன்று, லிவ்ஸ் இன் ப்ரெசண்ட்டில் வாழ பழகுங்க. ஃப்யூச்சரை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ண வேணாம். பாஸ்டில் என்ன கசப்பான நினைவுகள் நடந்திருந்தாலும் அதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ கரண்ட் என்ன, இப்போ நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, இப்போ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, எப்படி ஹாப்பியாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி ஹாப்பினஸை கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் ஒவ்வொரு செகண்டும் உங்களோட ப்ரெசண்ட்டை மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ போயிட்டு உங்களோட பாஸ்ட்டை திங்க் பண்ணுறது, அப்போ எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் அதை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடான விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ரெசண்ட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். ப்ரெசண்ட்டில் எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு பற்றி யோசிங்க. இப்போது ஏதாவது ஒரு மேரேஜுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் மேரேஜை பற்றி ப்ரெசண்ட்டில் நீங்கள் உங்கள் ஒரு ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டுருக்க மாதிரி, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி, நீங்கள் ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு லைஃப்பை வாழ்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் பேச பழகிக்கோங்க. ப்ரெசண்ட்டை திங்க் பண்ணுங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டு ஒன்று, எப்போவுமே நேச்சரை ரொம்ப லவ் பண்ணுங்கள். நேச்சரை லவ் பண்ணும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மின்னல் வேகத்தில் நடக்கும். யூனிவர்ஸ் நீங்கள் கேட்டதை டக்குன்னு டான்னு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்தாப்பா, நீ கேட்டல, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, நீ எப்படியெல்லாம் நடந்துக்கிற, நான் இவ்வளோ நாள் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், உன்னோட பிஹேவியர் எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுறேன், நீ நல்ல விதமாக நடக்கிற, நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்கள் கேட்டதை அப்படியே அல்வா மாதிரி கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் வந்து பார்க்குறேன். Until then, bye-bye from Priya.